படகோட்டி படப்பிடிப்பு. எல்லா உதவி இயக்குனர்களும் வெயிலில் அவதிப்படுவதை கண்ட புரட்சி தலைவர் அந்த பட தயாரிப்பு பொறுப்பை கவனித்து வந்த நாச்சிமுத்து என்பவரை கூப்பிட்டு நாளைக்கு எல்லோருக்கும் தொப்பி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் எம்ஜிஆர். அவரும் தலையசைத்தார். என்ன காரணமோ மறுநாள் அவர் இருந்த பரபரப்பில் அதை மறந்தே போய்விட்டார். புரட்சி தலைவர் விடவில்லை. ஜெகு, தொப்பி என்ன ஆச்சு என்று கேட்டார். அண்ணன், இந்த ஊர்ல தொப்பி கிடைக்கல போல இருக்கு என்று சொல்லி அன்றைக்கு ஜெகநாதன் சமாளித்து விட்டார். மறுநாள் படப்பிடிப்புக்கு வந்த உதவி இயக்குனர் அத்தனை பேர் தலையிலும் தொப்பி இருந்தது. முதல் நாளே இத்தனை தொப்பி வேண்டும் என்று தன் சொந்த செலவில் அதனை கடையில் வாங்கி தயாராக வைத்திருக்கிறார். தயாரிப்பு நிர்வாகி செய்ய வேண்டிய பணியை, அதற்கான செலவை தானே செய்து தொழிலாளர்கள் அத்தனை பேரும் வெயிலில் சிரமப்படக்கூடாது என்று ஏற்பாடும் செய்தார். அதுபோலவே தனது யூனிட் தண்ணீர் பையன் வரை பணம் பைசாலாகாமல் படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது என்றும் கண்டிஷன் போட்டு விடுவார் புரட்சி தலைவர்.